ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா என்னோட பேர் சச்சின். இந்த சேனலில் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் லோ ப்ரைஸில் ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது நாவப்பழம். நாவப்பழத்தில் கால்சியம், விட்டமின் B1, B2, B5ன்னு பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. நாவப்பழம் சாப்பிட்றதுனால வாய்ப்புண்ணு, குடல் புண்ணுலாம் சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. இதுலயும் சுகர் பேஷண்ட்டுக்கு நாவப்பழம் சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சுகர் பேஷண்ட்லாம் நாவப்பழ விதைய பொடி பண்ணி டீயா போட்டு குடிச்சா சுகரை கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு நாவப்பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதுல அதிகமான ஆன்டி ஆசிட் இருக்கிறதுனால தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வராம பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுலயும் குறிப்பா இது நாவப்பழம் சாப்பிட்டா பசி நிறைய எடுக்கும்னு சொல்றாங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வாழைப்பழம். வாழைப்பழத்துல அதிக சத்துக்கள் இருக்குன்னு நம்மள பல பேருக்கும் தெரியறது இல்ல. ஆனா எல்லாருமே சாப்பிட்டு போவோம். ஆனா அது ஒரு வகையில நல்லதுதான். இது வாழைப்பழம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா, இதுல அதிக மெக்னீசியமும் பொட்டாசியமும் இருக்கிறதுனால மனித உடம்புல உள்ள நரம்பு மண்டலத்தை ரொம்ப சீரா வச்சுக்கிறதுக்கு வாழைப்பழம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுலயும் வாழைப்பழம் சாப்பிட்றதுனால புதிய ரத்தத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வாழைப்பழம் சாப்பிட்டா இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் வாழைப்பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது நெல்லிக்காய். நெல்லிக்காயில அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதுலயும் குறிப்பா ஆப்பிளை விட அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நெல்லிக்காயில தான் இருக்கு. டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே நோய் இல்லாம வாழலாம்னு பெரியவங்க எல்லாம் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா எந்த பழத்திலும் இல்லாத அளவுக்கு நெல்லிக்காயில தான் விட்டமின் சி அதிகமா இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி வெறும் வயத்துல காலையிலேயே நெல்லிக்காவை ஜூஸா குடிச்சா வெயிட் லாஸ் பண்றதுக்கு அதுவே போதுமானது. நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் கண்டிப்பா எல்லாருமே சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொய்யாப்பழத்துல விட்டமின் சி, விட்டமின் பி, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்துன்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதுலயும் குறிப்பா நார்ச்சத்து ஆப்பிளோட 2 மடங்கு அதிகமாவே கொய்யாப்பழத்துல இருக்கு. நீங்க தோல் சுருக்கம் இல்லாம பாத்துக்கிறதுக்கு கொய்யாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. நம்ம லிஸ்ட்ல ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கிறது இலந்தப்பழம். இலந்தப்பழத்துல விட்டமின் சி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்துன்னு பல ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு. இதுலயும் குறிப்பா உடல் சூட்டை கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கும், பிளட் பிரஷரை கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கும், கண் பார்வையை இம்ப்ரூவ் பண்றதுக்கும், ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இலந்தப்பழம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. போன்ஸை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும் இலந்தப்பழம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு நம்ம லிஸ்ட்ல பிடிச்ச பழம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.